ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு டின்னருக்கு என்ன சைட் டிஷ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்காக வீடியோ தான் இது. இது வந்து நீங்கள் குயிக்காகவே செஞ்சிடலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவையும் போட்டுட்டு நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வணக்கினீங்கன்னாவே போதும். அதுக்கப்புறமேட்டு 3 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு குட்டி லெமன் சைஸ்க்கு புளியையும் போட்டுட்டு நல்லா வணக்கி விடுங்க. இப்போ வந்து நான் தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து தக்காளி வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும். இதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தக்காளி வந்து வெந்துருச்சு. கொத்தம் தலையை வந்து நல்லா கழுவிட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டுட்டு ஒரு வணக்கிட்டுட்டு கூட வந்து கல்லுப்பு போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாளிப்பு ரெடி பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு வந்து நிறையா போடுங்க. உளுந்து வந்து 1 டீஸ்பூன், கடலப்பருப்பு வந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுட்டு நிறையாவே கருவேப்பிலை இதுக்கு போடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கருவேப்பிலையை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் மிக்சியில் இதை அரைச்சிக்கிறேன். ஒன்றும் பாதியமாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சுருக்கிறதையும் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இது வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு செம்ம சூப்பராக இருக்கும். நான் வந்து நைட்டு இன்றைக்கி இட்லி தான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.